அப்படி குரத்தியாக சென்றாலும் சொல்லின் செல்வியாகத்தானே விளங்கக்கூடிய துரியோதனுடைய மனைவி பானுமதியை கண்டு நிகழ்காலம் சென்ற காலம் வருங்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலங்களையும் அவளுக்கு எடுத்து முடிவுரைத்து அங்கிருந்து அதற்காக பிரதிபலனாகத்தானே நீ சென்னலை பெற்று வர வேண்டும். இப்படி 12ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாத வாசம் எல்லாம் எப்படி நிகழ்கின்றது தெரியுமா? சாந்தமூர்த்தியாகத்தானே விளங்கக்கூடிய தர்மநந்தனுக்கோ ஜென்மத்தில சனி, அதனாலதான் இந்த செயல்லாம் சனி செய்யக்கூடிய செயல். ஆகையினாலே அந்த ஜென்ம சனியோ நிறைவேறக்கூடிய காலம் வந்து விட்டது. நவ கிரகங்களுக்குரிய பூஜைகளை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க செய்த சவதானெல்லாம் நிறைவேறும். காட்டிலே நவதானியங்கள் கிடைக்காது. ஆகையினாலே நாட்டிற்கு சென்று பானுமதிக்கு குறிகளை எடுத்துரைத்து அதன் பலனாகத்தானே சென்னல்லை பெற்று வந்து இந்த கானகத்திலே விதைத்து அதனுடைய விளைபயனை எடுத்து நவகிரகங்களுக்கு சாந்தி பூஜை செய்யணும். ஆகையினாலே நீ தனியாக போறன்னு கஷ்டப்படாத. நீ உன்னுடைய கணவனையே அடிமடியில கட்டிட்டு போற. அப்படியே உன்னை தனிமையிலே விடுத்து விட மாட்டேன். இந்த அண்ணன் நீ எந்தெந்த வீதி வழியாக செல்கின்றாயோ அந்தந்த வீதியிலே நான் தோன்றி பெருமாளாக நான் தோன்றி உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்படியா நான் காத்து நிற்கின்றேன். ஆகையினாலே இப்பொழுது நான் தெரிவித்த செயலை எல்லாம் அப்படி நீ என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்ன சொற்களை எல்லாம் நான் என்ன சொன்னோம் அதெல்லாம் உன்னுடைய பதிமார்களாகத்தானே விளங்கக்கூடிய பஞ்ச கர்த்தாக்களிடத்திலே தெரிவித்து அவர்களிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு யமுனா நதிக்கரைக்கு சென்று புரத்தியாக உருவெடுத்து அத்தினாபுரம் செல்ல வேண்டும். ஆகையினாலே அது மட்டும் இல்லாது நீ குறிகளை எடுத்து உரைப்பதற்கு என்னுடைய புல்லாங்குழலையே குறிக்கோளாக உனக்கு நான் தருகின்றேன். ஆகையினாலே அண்ணன் எப்பொழுதும் கூடவே இருப்பேன். நீ யார் ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நீ விஜனப்படாதே, நீ சங்கடப்படாத, நீ யாதொன்றுக்கும் விஜனப்படாதே. சென்று வர